ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி செல்வம் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 8 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஹாஃப் லெமனோட கம்மியாக கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த திக்கான புளி கரைச்சலை இதோடு சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஃப் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்ச இந்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு மீன் துண்டுலேயும் நல்லா மசாலாவை தடவி விட்டுறலாம். இப்போ மசாலா தடவின மீன் எல்லாத்தையுமே ½ அன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மீனில் எல்லா மசாலாவும் நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நீங்கள் தவாவில் செய்யும்போது 4 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. ஒவ்வொரு முறை திருப்பி போடும்போதும் சுற்றியும் எண்ணெய் விடுங்க. நீங்கள் எதை டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். இப்போ 4 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான காம்போவாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான்வெஜ் ரெசிபீஸோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.